வேலூரில் மொஹரம் மாதத்தின் 10ஆம் நாளை இஸ்லாமியர்கள் துக்க நாளாக அனுசரித்தனர். இதற்காக அவர்கள் கத்தியால் தங்களை தாங்களே வெட்டிக் கொண்டு வருத்திக் கொண்டு தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர். முகமது நபியின் பேரன்களான அசைன் உசேன் ஆகிய இருவரும் மொஹரம் 10ஆம் நாள் போரில் வீரமரணம் அடைந்ததாக கூறப்படுகிறது. இதனை உலகம் முழுவதும் உள்ள ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் துக்க தினமாக அனுசரித்து வருகின்றனர். வேலூர் சைதாப்பேட்டை வரை ஷியா இஸ்லாமியர்கள் தங்களை வருந்தியபடியே ஊர்வலமாக சென்றனர். சென்னை ராயப்பேட்டையிலும் மொஹரம் நாள் துக்க தினமாக அனுசரிக்கப்பட்டது. இங்குள்ள ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் கத்தி, பிளேடு உள்ளிட்ட ஆயுதங்களால் தங்களை தாங்களே வெட்டிக் கொண்டு தங்கள் துக்கத்தை வெளிக்காட்டினர். மொஹரம் 10ஆம் நாளாகிய இன்று நபி நாயகத்தின் பேரர் ஹஜரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய 72 சீடர்களும் கிபி 680ஆம் ஆண்டு ஈராக் நாட்டில் இருக்கும் கர்பலா களத்தில் யசீத் என்ற கொடுங்கோலன், யசீத் என்ற கொடுமைக்காரன் அவனுடைய கொடுமைகளுக்கு ஆளாகி ஈவு இரக்கமில்லாமல் அவர்கள் துக்க நிச்சயத்தை ஈவு இரக்கமில்லாமல் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆகையால் அவர்கள் அமரத்துவம் அடைந்த அந்நாளை நினைத்து நம்முடைய துக்க அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த ஊர்வலங்களுக்கு செல்லப்படுகின்றன. இந்த ஊர்வலங்களில் நாங்கள் கருப்பு ஆடை அணிந்து கொண்டு தன்னைத்தானே அடித்துக்கொண்டு தம்முடைய துக்கத்தை செலுத்துகிறோம்.